வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நவம்பர் மந்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஷார்ட் வீடியோ தான். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டிற்கான புக்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா பாலேஜ். பிரப்பட் சாங்கன்ற ஒரு நாவலுக்காக இவர் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எங்கே அமைய உள்ளது? விடை பார்த்தீங்கன்னா தாமோ வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு நகரம் தான். இங்கே வந்து 2300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புலிகள் காப்பகத்தை அமைக்க போகிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தொழுநோயை ஒழிக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு எதுனா 2025. 2025குள்ள தொழுநோயை ஒழிக்கணும்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா வந்து ஹரியானாவில் நடந்துச்சு. ஹரியானாவில் பரிதாபாத்ன்ற ஒரு இடத்துல தான் இந்த விழா வந்து நடந்தது. தேசிய அரசியலமைப்பு தினம் எப்போதுனா நவம்பர் 26. அரசியல் நிர்ணய சபை வந்து 1949 நவம்பர் 26 வந்து இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதை நினைவூட்டும் வகையில் இந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க. மெக்ஜாங் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எதுனா மியான்மர் தான் இந்த புயலுக்கு வந்து பெயர் வைத்திருக்கான். இது வந்து வங்கக்கடலில் உருவான ஒரு புயல். 2023 இலக்கிய நகரமாக தேர்வு செய்யப்பட்ட நகரம் எதுனா கோழிக்கோடு வந்து கேரளாவில் இருக்க ஒரு நகரம். இது 2023 பார்த்தீங்கன்னா இசை நகரமாக எந்த நகரத்தை தேர்வு செஞ்சுருக்காங்கன்னா குவாலியர் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு நகரமாக இருக்குது. இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா நர்கீஸ் முகமதி. இந்த நர்கீஸ் முகமதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரானிய பெண்மணி. 2023 சாகித்ய அகாதமி விருது யாரு கொடுத்துருக்காங்கன்னா தேவி பாரதின்ற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. நீர்வழி படவும் என்ற ஒரு நாவலுக்காக தேவி பாரதி வந்து சாகித்ய அகாதமி விருது பெறுறாரு. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராஜசேகரன், ஈரோட்டை சேர்ந்தவர். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன வீடியோலாம் போடலான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.